சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் நாம் இன்று 8வது தந்திரம் பார்க்க போகிறோம். மொத்தம் 9 தந்திரங்கள். நான் இது வரைக்கும் 7 முடிச்சிட்டோம். இன்றைக்கி 8 ஆரம்பிக்கிறோம். இந்த தந்திரத்திற்கு சுப்ர ஆகமம் அப்படின்னு பேர். சுப்ரம்னா தூய்மையானதுன்னு அர்த்தம். சுப்பிரமணினா தூய்மையான மணி, ஸ்படிகம். வேதம் ஆகமம் 2 சொல்கிறோம். வேதம் டாக்ட்ரின்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஆகமம் செய்முறை. அதனால் வேதமும் ஆகமமும் நம்ம தனித்தனியாகவும் புரிஞ்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்தும் நமக்கு பயன் தருது. ஆகமத்தில் பெரும்பாலும் கோயில் சடங்குகள், சம்பிரதாயங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு ஆகமம் நமக்கு தேவை. நமக்கு வேதமும் ஆகமமாக 2மாக திருமந்திரம் இருக்கிறது. வேதத்தின் கருத்துக்களும் கொண்டிருக்குது, ஆகமத்தின் கருத்துக்களும் நம்ம பார்க்குறோம். இப்போ பெரும்பாலும் நமக்கு 6வது 7வது இந்த தந்திரங்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய டெக்னிக்கல் அந்த முறையை தான் அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு தேவையான வேதாந்த கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்று 8ஆம் தந்திரத்தில் 2228வது மந்திரம். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. மனசேவ மோட்சம், மனசேவ பந்தம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. மனம்தான் உனக்கு பந்தம், மனம்தான் உனக்கு மோட்சம். வீட்டுக்குள்ளே போனவன் தான் வீட்டை விட்டு வெளியே போவான். சாப்பிட்டவன் தான் கை கழுவுவான். சாப்பிட்றவன் ஒருத்தன், கை கழுவுறவன் ஒருத்தன், 2 பேர் இருக்க மாட்டாங்க. அப்போது மனசு தான் பந்தம்னா மோட்சம் வேறு இடத்துல இருக்க முடியாது. எங்கே கட்டுப்பட்டாங்களோ அங்கே தான் பிரிக்கணும். மனசு கட்டுப்பட்டுருக்குது, விடுதலை இல்லாமல் தவிக்குது, அதுக்கு விடுதலை கேட்குது. இப்போ விடுதலை யாருக்கு? மனசுக்கு தான். சரி, விடுதலைக்கு யார் கொடுப்பாங்க? மனசுக்கு பந்தத்தை உண்டாக்குனது யார்? மனசே தான். அப்போ விடுதலை யார் கொடுப்பாங்க? மனசே தான். அதனால் இந்த உண்மையை தனக்குத்தானே பகைவனும் நட்டானும் அப்படின்னு ஒரு சொல். நட்டானா நட்பு, பகைவனும் நண்பனும். நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் சிறையானேன், தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த குருங்கிற தெய்வம் வந்தால் தான் உனக்கு விளக்கம், அது வரைக்கும் உனக்கு விளங்காது அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்கிறார். தேனே என்னவா அந்த மனசை சொல்கிறார். ஏன் மனசே, நீ தான் உனக்கு பகை. நீ போட்ட நாடகத்தில் நீயே சிறையாயிட்ட. நாடகம் ஒரு சிறை, நீ நிஜமாயிட்ட பழக்க தோஷத்தில். இன்றைக்கி தான் நாடகத்துக்கு ஒருத்தருக்கு திருடன் போலீஸ் விளையாடிட்டு இருந்தோம். எப்போவுமே நானே தான் திருடனா, ஒரு நாள் நான் போலீஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். சரி, விட்டு கொடுக்குறோம். எப்போவுமே திருடனா இருந்தவன் ஆகிடான். வாழ்நாள் முழுக்க அதே கடைப்பிடிச்சி எப்போ திருட்டு வேலை போடுறான். சக்கரம்னு ஒரு திரைப்படத்தில் 2 நண்பர்கள், நான் தர்மத்தில் வாழ்ந்து நான் ஜெயிப்பேங்கிறான். தர்மத்தில் முடியவே முடியாது, அதர்மத்தில் தான் முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். 2 பேரும் வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க. ஒருத்தன் திருடனாகவும் ஒருத்தன் போலீஸாகும். 2 பேரை சந்திக்கிறாங்க.
இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருடன் தான் ஜெயிக்கிறான். எப்படி? விட்டு கொடுத்துறான். போலீஸ் அவனை சுடுறான், இவங்ககிட்டையும் துப்பாக்கி இருக்குது, ஆனால் தோட்டாவை எடுத்து போட்டான். என் நண்பன் தானே என்னை வந்து சுட வரான், நான் துப்பாக்கி இல்லைன்னா என்னை சுட மாட்டான். நான் துப்பாக்கி எடுத்து சுட்டேன்னா அவனும் சுடுவான். அப்போ அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவன் தோக்குறான். இப்போ கதைப்படி ஜெயித்தவன் யார்? திருடன் தான். எல்லார் மனசில் நீங்காமல் இடம் விட்டுறான். ஒருத்தன் தனக்குத்தானே பகைவனும் நட்பும் அப்படின்னு சொல்கிறார். தனக்கு அப்படின்னா எதை சொல்கிறார் இவர்? இப்போ தான் என்பதில் தான் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்கிறோம். அந்த தான் என்பது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தான் ஒன்று, நமக்கு தெரியாத ஒரு தானும் அதே தான். அந்த தானை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துருக்கோம், முன் பக்கத்தை மட்டும் பார்த்துருக்குறோம், பின்பக்கம் எப்படின்னு தெரியல. நம்ம அதை புரட்டி பார்த்துருக்கோம். இப்போ தான் என்பதுக்கும் முன்முகம் மட்டும்தான் நமக்கு தெரியுது, பின்பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம முன்பக்கம் தெரிஞ்சது இல்லையா, அதுதான் பிரசித்தி, எல்லாருக்கும் தெரிந்தது. அது தெரியாத ஒன்று இருக்குது, அது அப்பிரசித்தி, அது பிரசித்தமே இல்லாமல் இருக்குது. அந்த தான் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ரமணர் சொல்வார், பகவான் ரமணர், சுவாமி இந்த ரசத்துக்கும் சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம்? தானை எடுத்துட்டாக்கா ரசம் டேம்பார். தான்னா காய்கறிங்க, காய்கறியை எடுத்துட்டோம்னா மீதி ரசம் தானே. அதனால் நம்ம மனசில் இருக்கிற தானுங்கிறது எடுத்துட்டோம்னா அங்கே ஏக ரசம்னு ஆத்மா அங்கே தான் இருக்குது. அப்போ ரசம் வேற, தான் வேறையா? ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. தான் இந்த அகங்காரத்தை விட்டோம்னா போதும். இப்போ அகங்காரம் அப்படிங்கிறத யோசிப்பது பார்த்தோம்னா அது ரெண்டு சொற்களால் சேர்க்கப்பட்டது, அகம் காரம். காரம்ங்கிறது ஒரு தொழில், தொழில் செய்தால் அவனை காரங்கிறான், காரகன். பால் வித்துட்டு இருந்தாக்கா என்ன சொல்கிறவனை? பால்காரன். தபால் டெலிவரி பண்ணா தபால்காரன். போலீஸ் வேலை பண்ணா, ஆத்மா மாதிரி வேலை பண்ணா ஆத்மாக்காரன். அவன் தான் அகங்காரம். அகம்னா ஆத்மா, அது வேலை இது பண்ணுது. ஏன் அவர் பண்ண மாட்டாரா? அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவர் அக்கர்த்தா அப்போக்தா, அவர் அனுபவிக்கிறதும் இல்லை. ஆனால் அது செய்யும்பொழுது அதுக்கு காரணம் பேர் வந்துடுது. எப்போ இந்த காரணம் ஆனவன்? ஆத்மா எப்பொழுது அகங்காரமாச்சு? நமக்கு தெரியும், நேற்று வரைக்கும் அவர் சாதாரண ஆள் தான் சார், இப்போ தான் பால்காரன் ஆனார். இப்போ என்ன, பால்காரன்லாம் இல்லை சார், இப்போ போலீஸ்காரர் ஆகிட்டார், போலீஸ் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஆத்மா எப்போ அகங்காரமாச்சு அப்படின்னா, எப்போயோ ஒரு தூய்மையான ஒரு ஆத்மா இருந்தால் மாதிரியும் திடீர்னு நான் இனிமேல் நான் அகங்காரமாக இருப்பேன் அப்படின்னதுன்னா அதுக்கு தெரிஞ்சே தான் அகங்காரமாக இருக்குது. அப்போ அந்த அகங்காரம் எப்படி இருக்கும்? நம்ம ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டே நான் அகங்காரமாக இருக்கிறேன் அப்படின்னா அது நல்லா இருக்கும். நான் தயாள குணம் இருக்கிறவன், உதவி செய்யக்கூடிய ரொம்ப நல்லவன். ஆனால் எனக்கு இந்த சினிமாவில் ரோல் நம்பியார், வில்லன், எப்போ சூழ்ச்சி பண்ணணும், கொல்றதுக்கு பண்ணணும், அபகாரம் இப்படி பண்ணக்கூடிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க. அவர் தெரிஞ்சு தானே செய்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, நல்லா செய்தேன் நான், சூப்பர் சார். அவர் சந்தோஷப்படுறாரு அந்த செயலை. யாராவது திருட்டு வேலை செய்துட்டு கொலை செய்துட்டு சந்தோஷப்படுவாங்களே? இப்போ இன்னொருத்தருக்கு நோயாளி, வயோதிகன், பிச்சைக்காரன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவருக்கும் கைத்தட்டல் அப்படி கேட்குது. பிச்சைக்காரனுக்கு அவ்வளோ கை தட்டுறாங்க சினிமாவில். ஏன்னா எங்கள் தலைவர் அவர் தெரிஞ்சே தானே அந்த பிச்சைக்காரன் ஆனார்.
தெரிஞ்சு தானே அவர் போலீஸ்காரன் ஆனார். அதனால் கைத்தட்டல் விடுது, அவர் சந்தோஷமாக வருது. இந்த ஆத்மா தெரிஞ்சே அகங்காரமாக இருந்ததுன்னா கைத்தட்டல் நல்லா விடும், தனக்கும் சுதந்திரமாக இருக்கும். அது வேறு கூலி வேறு கொடுப்பாங்க, ஆனந்தம். நல்லா செய்ததுக்காக பிச்சை எடுத்ததுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. படத்தில் அவர் பிச்சை எடுத்தார், ஆனால் ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் அவர் கொடுக்குறது ரேட்டு. பிச்சைக்காரன் 2 வேறு இருக்குது. பாரு சாமி என்ன பண்ணியிருக்காரு. அவன் கோடீஸ்வரன், பிச்சைக்காரனா செக்க போடுறான் தெரிஞ்சதுனால. இந்த ஆத்மா அகங்காரமாக எப்பயாவது ஒரு காலத்தில் இப்படி நாடகம் போட்டிருந்ததுன்னா அது சூப்பராக நடிச்சிருக்கும். ஆனால் அனாதி காலத்திலேருந்து ஆத்மா அகங்காரமாக இருந்ததுன்னா அது எப்படி தெரியும் ஆத்மான்னு தானே. அப்போது காரகன், இந்த காரங்கிறது விட்டோம்னா அது ஆத்மா. அகம்னா நான், புறம்னா வெளியே. அகம் புறம். அகத்தில் ஒரு 400, புறத்தில் ஒரு 400 எழுதியிருக்கிறாங்க நம்ம தங்க இலக்கியத்தில். அத்தனையே டூப். இந்த புற 400ல் மார்பில் இருந்த வேலை பிடுங்கி எதில் இருக்க யானையின மத்தகத்தில் சொருகி அதை கொண்டானா ஒரு ராஜா. அப்படிப்பட்டவன்டான், ஏன்னா அப்போ தான் காசு கொடுப்பார். இப்படி புறநானூறு முழுக்க ஒரே புகழ்ச்சி, ராஜா மேலே புகழ்ச்சி. அகநானூறு முழுக்க காதல் காதல் காதல். இங்கே வெளியே வீரம் வீரம் வீரம். காதலும் வீரமும் தான். இது 2 தான் நம்முடைய இலக்கியத்தில் செம. இங்கே தத்துவத்தை இவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். சங்ககால இலக்கியத்தில் தத்துவத்தை பார்க்கவே முடியாது. ஏதோ பரிபாடல்னு ஒன்றுத்தில் இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் காதலும் வீரமும் தான். இந்த அகங்காரம் ஆத்மா தான். என்ன இதுக்கு ஆத்மானு தெரிஞ்சுக்காமல் இருக்கிற அகங்காரம். அதனால் அது தெரியாதது பேர் அவித்யா, அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அதனால் அது எங்கும் வியாபித்தது. ஏதோ உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி சுருங்கிடுச்சில்ல, அது அணுத்தன்மைம்பாங்க. அணுத்தன்மை பரிச்சின்னம்னு அர்த்தம். நம்ம சயின்ஸு படித்ததுனால அணுன்னொடனே ஆட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த காலத்தில் மொழியில் அணு சமஸ்கிருதம் சொல்லுது. அணோர் அணியான் மகத்தோ மகத்து. அணுவுக்கும் அணு, அணோர் அணியான், அணுவுக்கும் அணு. தமிழில் அது சமஸ்கிருதம் சொல்லு. தமிழ் அது பயன்படுத்துங்க. தமிழ் சமஸ்கிருதம் வேறு வேறு கிடையாது, 2 ஒன்று தான். ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான் பிரிஞ்சிட்டாங்க, நார்த்து சவுத்துன்னு. ஒரு மலை தடுத்துடுச்சு. மலைக்கு அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம்னு போக்குவரத்து இல்லை. அப்புறம் அவங்க மொழி தானாக டைலக்ட் மாறிடுச்சு. அது கேரளாவில் மலையாளங்கிறோம், இங்கே தமிழுங்கிறோம். இங்கே நிறைய தண்ணி வந்தால் வெள்ளங்கிறோம், அவன் ஒரு டம்ளரில் கொண்டு வந்தால் வெள்ளங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் ரொம்ப காலமாக அப்படி தான் சொல்லிவிட்ருவோம். ரொம்ப காலமாக சேர்ந்துருந்தாக்கா இப்படி வந்திருக்காதே. ரொம்ப காலமாக பிரிஞ்சுட்டாங்க. அந்த கன்னோட்டேஷன் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. மொழிகள் அப்படிலாம் பரிணாமம் அடையும். ஒரே இடத்துல இருக்கும், அது தேசத்தில் பரவ பரவ அந்த தேசனிக வாசகம் அங்கே இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி அது சொற்கள்லாம் மாறிடும். தமிழ்நாட்டிலேயே தமிழ் எத்தனை இருக்குது? மதுரை தமிழ், கன்னியாகுமரி தமிழ், கொங்கு தமிழ், மெட்ராஸ் தமிழ். அது மட்டும் கொட்டேஷனில் சொல்ல. தமிழ் சிற்றுண்டி சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? நாஸ்தா சாப்பிட்டீங்களா? சென்னைக்கு போனால் நாஸ்டா, நாஸ்தா துண்ணியா, திண்ணியா கிடையாது, துண்ணியா. அது காரணம். இந்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, அவங்க கொண்டது உருதுல இந்த வார்த்தை இருக்குது. அதனால் இது பேஜாரு, நாஸ்தா, இது மாதிரி நிறைய சொற்கள் உள்ள வந்துடுச்சு. தஸ்தாவேஜ், அமீனு,
இது மாதிரி நிறைய அரசாட்சி சொற்கள்லாம் இருக்குது பாருங்களா, இதெல்லாம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அரசாட்சி பண்ணாங்க. அணுங்கிறது தமிழ், அணுங்கிறது சமஸ்கிருதம், ரெண்டும் ஒன்று தான். எனக்கு பிடிச்ச வரைக்கும் தமிழும் சமஸ்கிருதம் ரெண்டு கிடையாது, ஒரே மொழி. புரோட்டோ லிங்குவிஸ்டிக்கில் போனோம்னா லாங்குவேஜ் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தது புரோட்டோ லாங்குவேஜ். அந்த புரோட்டோ லாங்குவேஜ்லேருந்து ரெண்டு பிரியுது. ஒரே இடத்துல வந்து தோன்றிய தண்ணி, நடுவில் ஒரு பாறை இருந்ததுனால இப்படி ஒன்று போயிடுச்சு அப்படின்னு போயிடுச்சு. இந்த பாறையில் வந்து செம்மண் இருந்தால் செம்மண்ணாக தண்ணி இருந்து, இது வேறு கலர்லேருந்து ஒரு கலர், அவ்வளோதான், தண்ணி ஒன்று தான். இந்த அகங்காரம் தன்னை அறியாததுனால வேஷம் போட்டன்னு தெரியாமல் வேஷமாகவே மாறிடுச்சு. பிறக்கும்போது ஆத்மாவாக தான் பிறக்கிறோம். அப்புறம் அதுக்கு ஒரு காரன் போட்டுறோம்ல, நீ யார் பிள்ளை தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். மீசக்காரன் புறம்படா, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிறக்கும் போதே அவன் வந்து தாத்தா வம்சத்துலேருந்து எல்லாம் வச்சுக்கிறான். அப்போ ஒரு காரன் வந்துடுறான்ல, நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, மூட்டை தூக்குவேன். ஏன்னா அங்கே அப்பா மூட்டை தூக்குறாரு. அப்போ அவனுக்கு ஒரு காரகனை ஒட்டிடுறோம்ல, அவன் பிறக்கும் போதே மூட்டை தூக்குறவனா இல்லை. வாங்க சார், எல்லாரும் பின்னாடி வந்து ஒட்டுது, ஆத்மாவில் ஏதோ வந்து ஒட்டுது. அப்புறம் இன்னொரு அந்த ஆத்மா இன்னொரு உடம்புல போய் பிறக்கும்போது வேறு ஒன்று ஒட்டுது, கழண்டு போயிடுது. வந்து ஒட்டுறதும் போகிறதுமா தான் இருக்குது. 10 வருஷம் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு பேங்கர், அவர் மேனேஜர். அதுக்கப்புறம் அது வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கிறார். நிறைய இடத்துல கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ யார் அவர்? பாடகர், பாகவதர், பாடகர். முன்னாடி பேங்கர். இந்த கர்ரெல்லாம் எங்கேருந்து வருது? வருது போகிறது, வருது. ஒரே ஆள் நிறைய கர்ரோடு வச்சுருப்பார். இந்த இடத்துல ஒரு காரர், அங்கே ஒரு காரர், இங்கே ஒரு காரர், வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்காரர். இப்படி எல்லாருமே காரர்களாக இருக்குது. இந்த காரகம்ங்கிறது சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் காரகம்னு சொல்லுவோம். அது வேற்றுமை உருபுன்னு கூட சொல்லுவாங்க. அது போட்டோம்னா அந்த நவுன் மாறிடும். அவனை, அவனால், அவனுக்கு, அவனிடம், ஐ, ஆல், கு, இன், அது, கண், 7 வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்பு போட்டவனே அவனால், அவனில், அவனுக்கு, அவனை மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவனால் கொல் அப்படின்னா அவனை வச்சு கொல்லுன்னு அர்த்தம். அவனைன்னு போட்டோம்னா அவனுக்கு கொண்டுடணும். அடது ஒரு சின்ன விகுதி, வேற்று உருவ மாறிச்சா அவுட்டு. காரகன் அப்படி தான். இந்த காரகன் ஒரு வேற்றுமை உருவு தான். இந்த உருவ வந்து வருது போகுது. ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு பொருள் இருக்குது பாருங்கள், ஆத்மா. அது எப்பவுமே இருக்குது. இந்த ஆத்மாவும் இது தான் தான். தான் என்பதில் ஒரு பகுதி வந்து போகின்ற காரகன், இன்னொரு பகுதி வந்தும் போகாமல் எப்பொழுதும் இருக்கின்ற, எங்கும் இருக்கின்ற ஆத்மா. எங்கும் இருக்கிறத இப்போ விட்டுடுவோம், நம்மக்கிட்ட நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட நானும் ஒன்று சொல்லுது இல்லையா, அதை நீங்கள் தான் சொல்லுங்கள். சில சமயம் தான்வோம், சில சமயம் நான் குத்திக்கிட்டேன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லலாம், தன்னை தான் குத்திக்கிட்டேன்பா. இப்போ நான் சொல்லும்போது உங்களை நான் தானும்பேன், நீங்கள் உங்களை வந்து நானும்பீங்க. தானும் நானும் ஒன்று தான். இந்த அகங்காரம் தான் அறியாமையினால், தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்காததுனால, தன்னை அகங்காரம் முடிவு கட்டிட்டதுனால தனக்கே பகவேனாயிடுச்சு. இப்போது உண்மை தெரிஞ்சதுனால தனக்குத்தானே நட்பாகி போச்சு. ஆத்மாவுக்கு நட்பு. இப்போ முதல்ல தெரியாதனால ஆத்மாவுக்கு பகை. ஆத்மாவுக்கு பகைன்னா இது வேறு துருவங்களாக போச்சு. இது ஒன்று, இது இல்லைன்னு சொல்லுது. தனக்குத்தானே பகைவனும் நட்டானும். யார் அந்த தான்? இவர் யாருன்னா அகங்காரத்தை குறிக்கிறார். தனக்குத்தானே மறுமையும் இம்மையும். இந்த அகங்காரம் தான் டிரான்ஸ்மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு போயிட்டே இருக்குது. இந்த உடம்பில் ஒரு காரன், அப்புறம்
இறந்துட்ட பிறகு இன்னொரு குடும்பத்தில் எங்கேயோ ஒரு குழந்தையாக பிறக்கும்போது இன்னொரு காரன், அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் காரன் அல்லது காரி, காரன் காரி, அப்புறம் மிருகமாக பிறக்கலாம், எப்படி வேணால் பிறக்கலாம். இந்த அகங்காரம் தான் போகுது வருது, ஆத்மா போகிறதும் வருதில்லை. இப்போ 2 பொருள் இருக்குதா? 2 பொருள் இல்லை, ஒரே பொருள் தான். அப்போ ஒரே பொருள் எங்கும் இருக்க முடியும், ஒரு இடத்துல இருக்க முடியுமா? எங்கும் இருக்குன்ற ஆத்மா ஒரு இடத்துல இருக்க முடியுதுன்னா ஏன் இருக்கக்கூடாது? அதான் எங்கும் இருப்பதாச்சு, இங்கும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதுக்கு ஏன் இப்படி பேர் வச்சுருக்கிறீங்க? யார் இப்படி பேர் வச்சா? நீ ஏன் உனக்கு பேர் வச்சுக்கிட்ட? எங்கும் இருக்கின்ற ஒன்று இந்த உடம்புல நான் இருக்கிறேன்னு சொல்லி உடம்புக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு உன் ஆத்மாவுக்கு அதே பேர் கொடுத்துற. ஐ ஆம் தேவதத்தன். அப்போ ஆத்மாவுக்கு நீ தேவதத்தன் சொல்லி உடம்பளவு நீ தான் சுருக்குனேன். நான் எங்கே சுருக்குனேன்? நீ சுருக்கியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஆரம்ப காலத்துலேருந்து சுருக்குன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்கிற. சுருங்கவும் இல்லை, விரியவும் இல்லை, எங்கும் இருக்கிற. எங்கும் இருக்கிற அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது நான் தானா? நிச்சயமாக தான். அப்போ நீங்கள் தான் ஏன்ல இருக்கிறீங்களா? ஆமாம். ஒரே ஆள் உடம்பு தோறும் அகங்காரமாக அது செயல்படுகிறது. ஒரே சூரியன் இங்கே இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியிலெல்லாம் பலவாக தெரிகிறது. ஒரே சூரியன் தான். இந்த குடத்தில் இருக்கிறது என்ன சூரியனோ அந்த குடத்தில் இருக்கிற சூரியன் தான். ஆனால் அந்த சூரியன் ஆடுறதில்லை, இந்த சூரியன் ஆடுது. இந்த குடம் நடுங்குச்சுன்னா இந்த சூரியன் ஆடுது. பக்கத்தில் இருக்கிற ஏன் ஆடுது? வயசாகி போச்சு உனக்கு, உனக்கு அப்படி தான். அப்படி ஒரு 2 இடி இடிச்சுதுன்னா அந்த பானையில் தண்ணி ஆடும். பாரு நீ ஆடுறன்னு. ஆத்மா ஆடுறதே கிடையாது. ஆத்மாங்க இங்கே பிரதிபலிக்கிறத நம்ம ஆத்மா நினச்சிக்கிட்டோம். இப்போ ஆத்மா எங்கும் இருக்குன்ற ஆத்மா இந்த அந்த கரணம்ங்கிற ஒரு கண்ணாடியில் பிரதிபலிக்கும்போது அதே ஆத்மா இந்த இடத்துல சின்னதாக இருக்குது, கண்ணாடி சைஸ். அந்த கண்ணாடி சைஸ் இருக்கிற மாதிரி தெரிவது தான் அகங்காரம். அது தான் தான். இப்போ அது ஆத்மா எப்படி முடிவு கட்டணும்? கண்ணாடி சைஸுன்னு சொல்லணுமா? எல்லா கண்ணாடிகளும் இருக்கிறது நானுன்னு சொல்லணுமா? நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள்லாம் ஆத்ம ஞானிகள். ஆனால் இன்னும் அது கற்றுக்காமல் இருக்குதே. அது சொல்ல இதில் என்ன சந்தேகம்? இந்த உடம்புலேருந்து தான் நான் பேசுகிறேன், இந்த உடம்புல தான் அனுபவிக்கிறேன், ஆனால் நான் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறேன். எங்கும் இருக்கிறதுனா நான் எதுக்கு நான் அங்கெல்லாம் போகணும்? அங்கே இல்லைன்னு தான் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு அது சொல்லும். இப்போ அதனுடைய அறிவு கட்டுற தூரத்து வரைக்கும் பார்த்தோம்னா உடம்புக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அது ஒரு குருநாதர் சொன்ன பிறகு இந்த திருஷ்டாந்தங்களெல்லாம் நம்ம சொல்லி பிடிச்ச பிறகு அப்பவும் கூட நமக்கு எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க? இப்போ அகங்காரம் தான் தெரிஞ்சுக்கிச்சு. அகங்காரம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உடம்புக்குள்ளே தான் இருக்கும் அது. ஏன்னா உடம்புக்குள்ளே தானே கற்றுக்குச்சு. அதனால தான் அதுக்கு விடுதலையும் அங்கே தான், பந்தமும் அங்கே தான். அங்கே தான் கைதி. இப்போ கைதியாக இருக்கிறது, கைதின்னு என்ன? ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி தானே. கைதிங்கிற சுதந்திரம் இல்லாதவன் தானே. இந்த அகங்காரத்துக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? உங்களையே நீங்கள் கேட்டுங்க, என்ன சுதந்திரம் இருக்குது? 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் சேரனா ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, எனக்கு இந்த சுதந்திரம் கூட கிடையாதா? நீங்கள் ஏதாவது உங்கள் இஷ்டம் போல் செய்ய முடியுமா? சொசைட்டிக்கு பதில் சொல்லணும், உங்கள் தெருவுக்கு பதில் சொல்லணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணும். உங்கள் செடி கொடியே கேட்கும், தண்ணி ஊற்றாமல் போயிட்டீங்க. நாய் விட்டுட்டு வளர்க்குறவங்களுக்கு அது ஒரு கேள்வி கேட்கும். வந்தவுடனே அது ஒரு முறைக்கும், எங்கேயா போனேன்? யாருக்கு சுதந்திரம் இருக்குதுங்க? அவன் எல்லாருக்கும் கட்டுப்பட்டவனாக தானே இருக்கிறான். தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறான். அப்போ யார் கட்டுப்பட்டவன்? அகங்காரம் தான் கட்டுப்பட்டு, ஆத்மா கிடையாது. அந்த சூரியனை யாருக்கும் கட்டுப்படலை. ஆனால் இங்கே தண்ணியில் மிதக்கிற அந்த பிரதிபலிப்புக்கு தான் எல்லா விதமான துன்பங்களும். அது இடித்தா கஷ்டம், நக்னா கண்டம். தண்ணி யாராவது எடுத்துட்டாங்கன்னா ஆத்மாவே போயிடுச்சு. அப்போ அது எம்டி பானை, சூரியனே இல்லை. இப்போ அந்த தண்ணி கலங்கலாக அழுக்காக இருந்ததுன்னா அந்த சூரியனாக அழுக்காக இருப்பார். அந்த பானையில் நாற்றம் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ஆகாயத்துக்கும் நாற்றம் வந்துடும். ஆனால் ஆகாயத்துக்கு நாற்றமும் கிடையாது, வாசம் எதுவும் கிடையாது. இந்த உண்மை தெரிகிற வரைக்கும்
தனக்குத்தானே பகைவன். இந்த அகங்காரம் தனக்கே பகைவனாக இருக்கும். ஆனால் தனக்கு நட்பும் அதுதான். அதுதான் மறுமையும் இம்மையும். இங்கே வாழ்வதும் அங்கே போய் செல்வதும். இந்த மாதிரி போயிட்டு வர்றவன் இவன் தான். அகங்காரம் தான் போகுது. மோட்சம் அடைஞ்சவன் போகமாட்டான். மோட்சம் அடைஞ்சவன் யார்? தன்னை அகங்காரம் இல்லை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டவன். யாருக்கு தெரிஞ்சது? ஆத்மாவுக்கா அகங்காரத்துக்கா? அகங்காரத்தான் தெரியும். தெரியாத அகங்காரம், தெரிந்து கொண்ட அகங்காரம். இப்போ தெரியாத அகங்காரம் பந்தத்தில் இருக்குது, தெரிந்த அகங்காரம் மோட்சத்தில் இருக்குது. மோட்சத்துக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாவாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். தன்னை அகங்காரமாக சுருக்கி கொண்டது, தன்னை ஆத்மாவாக விரித்து கொண்டது. இப்படி ஒரு அறிவில் அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த அறிவில் ஏற்படுற மாற்றத்துக்கு முக்தி அடைஞ்ச அகங்காரம். முக்தி அடைஞ்ச அகங்காரம். அகங்காரம் இப்போ இருக்கும். இந்த தேகம் விழுந்து போச்சுன்னு வைங்க, அந்த கரணம் இருக்கிற வரைக்கும் தான் அகங்காரம் இருக்கும். அந்த கரணம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அகங்காரம் இருக்காது இல்லையா? ஆத்மா தானே இருக்கும். இப்போ ஆத்மா தான் அது. ஆனால் அந்த கரணத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குது. as though trapped. So it wants to be liberated. ட்ராப்டுன்னா கல்லறையில் ஆணி அடிச்சிட்டாங்க, உள்ளேருந்து தட்டுறான், யாராவது பேத்து காப்பாற்றுங்க. அப்படி இந்த ஆத்மா இந்த அந்த கரணத்துக்குள்ளே சிக்கிட்டு மூச்சு திணறுது. ஒவ்வொரு மூச்சுக்கும் அது கஷ்டப்படுது. தானே தான் செய்த வினை பையன் துய்ப்பானும். இந்த அகங்காரம் தானே செய்துட்டு அதுவே தான் அனுபவிக்குது. அப்போது தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்கிறார். அப்போது தனக்கு தலைவன் யார்? நீதானே. ஏன் தான் நீ தான் பகைவனுங்கிற, நீ தான் நட்புங்கிற. இப்போ பகைவனாகவும் நட்பாகவும் மாற்றுறது யார்? நீ தான். இம்மையிலேருந்து மறுமைக்கு போகிறது நீ தான். வினை பயன் அனுப்புவது நீ தான். இப்போ நீ தலைவனாகணும்னா என்ன பண்ணணும்? உன்னை பற்றி நீ அறிவை பெற்றா போதும். நீ எப்பொழுதுமே தலைவன் தான். இல்லைன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கைதி, கட்டுப்பட்டவனாக தான் வாழ முடியும். தானே தனக்கு தலைவனும் ஆமே. எப்படி இந்த பகைவனும் நட்பும் இந்த இருமையிலேருந்து அவன் தப்பிப்பான்? இந்த துவைதம்ங்கிறது தானே இருமை மறுமை, பகைவன் நட்பு, வினை பயனில் தர்மம் அதர்மம், பிறப்பு இறப்பு. இது மாதிரி துவந்தம்னு ரெண்டில் இருந்துக்கிட்டே தானே இருக்கிறோம். இது எத்தனை காலம் இருக்கும் இந்த அகங்காரத்துக்கு? உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். உடம்புக்குள்ளே இருக்கிறதாக அது தப்பாக கருது கொண்டு இருக்க வரைக்கும். எப்போ அது இந்த உண்மையை போய் இது நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், நான் சிறைப்பட்டது மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டான்னு வைங்க, தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்போ அதுலேருந்து நான் தப்பிச்சு ஓட மாட்டான். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, பிளாட்டோன்னு ஒருத்தர் பெரிய சித்தாந்தி, பிளாட்டோஸ் கேவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு உதாரணம் ஒரு சொல்கிறார். ஒரு குகைக்குள்ளே செங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். அவர் தொலை வழியாக தான் உலகத்தை பார்க்க முடியும். அந்த தொலை வழியாக அந்த நிழல் செவுரில் படம், அதில் ஜனங்க போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு உலகம் வெளியே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதில் அவன் விடுதலை ஆகி போகணும் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். அப்போ அந்த குகைக்கு உள்ள ஒரு ஆள் உள்ளே வரான். வந்தவுடன் நீ யாருன்னா, நான் குகைக்கு வெளியே இருக்கிறவன். குகைக்கு வெளியேன்னு ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான் உலகமே அப்படின்னு செவுத்த காட்டுறான். அந்த குகை தொலை வழியாக அந்த பிம்பம்லாம் வருமே, இது தான் உலகம். இல்லை இன்னொரு உலகம் இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இது பிளாட்டோஸ் கேவ்னு அது ஒரு அந்த ஃபிலாசபியில். இப்போ நாம் அந்த உதாரணத்தை இப்போ எடுத்துக்குவோம். சினிமாலெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பங்களாலாம் கட்டுவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். இதையா நம்ம பங்களான்னு நினச்சிட்டு இருந்தோம். 2 செவுரு தான் வச்சுருப்பாங்க. அந்த கதை வழியாக உள்ளே போனவன்னு வச்சுங்க, அந்த பக்கம் டீ கடை இருக்கா, இது பங்களா. அங்கே டீ எல்லாம் குடிச்சு பெஞ்ச், அப்புறம் இங்கே உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் அம்மா பாஸ் பண்ணிவிட்டேன் அந்த கதை வழியாக வரணும். அங்கே தயாராக வச்சுட்டு நீ நின்றுட்டுருப்பார். ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன், வெற்றின்னு அப்படி வருவார், விழுந்துருவார். ஷார்ட் முடிஞ்சிடும்.
அந்த வீடு இப்படி தான் இருக்கும், 2 செவரு தான் இருக்குது. ஏன்னா கேமரா அந்த க்ரூட்ஸ் எல்லாம் அடிக்கிற இவங்களுக்கு இடம் வேணுமே. இப்போ காருக்குள்ளே படம் எடுக்கணும்னா கார் முழுசாக வச்சுருமா நினைக்கிறீங்க? 2 சீட்டு ஸ்டேரிங் மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி 2 செவரு இருக்குது, அது கருங்கல் செவரு. இவன் ரொம்ப காலமாக அது ஒரு ஓட்ட வழியாக உலகத்தை பார்த்துட்டுருக்குறான். பெரிய அந்த ஓட்ட வழியாக பெருசாக பார்க்கலாம் இல்லையா? பசுந்தரைகளும் அங்கே ஆடு மாடுகளும் குழந்தைங்க விளையாடுறதும் காத்தாடி விடுறதும் இப்படி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த உலகத்தை நான் அடையணும், இந்த உலகத்தை அடையணும், இந்த உலகத்தை அடையணும், என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு அவன் அழறான். அப்போ அவருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு சேவியர் ஒருத்தர் வேணும் இல்லை, அந்த சேவியர் சைக்காலஜி அவனுக்கு இருக்குது. அப்போ ரட்சகரே என்னை காப்பாற்றுங்க, என்ன இது அந்த இடத்துக்கு நான் போகணும், நான் கொண்டு போகிறேன், நானே வழியும் நானே அந்த ஸ்தலமும் ஆவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆஹாஹா, ரட்சகரே உங்களுடைய வேத வசனம் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு இந்த ரூம்லேயே இருக்கிறான். அவன் ஒரு வேத புக்கும் படிக்கிறான். நான் கூட்டு போவேன், ஒரு நாள் வருவேன், அவர் வருவார் ஒரு நாள், தேவன் வருவார் இப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ பின்பக்கமாக ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு. என்ன அந்த தொலை வழியை ரொம்ப நாளாக பார்க்குறேன், நானும் 10 வருஷமாக வந்து பார்த்துட்டு அது வழியாக முட்டாள், தேவர் வருவார், தேவதூதர் நம்மளை ரட்சிப்பார், அந்த இடத்துக்கு கொண்டு போவார். நன்குன்னு ஒரு கொட்டு கொட்டினான். திரும்பிப்பார், இது ஸ்டுடியோ செட்டு. அவன் திரும்பி பார்க்குறான், அங்கே இருக்கிற உலகம் இங்கே வந்துடுச்சே. டேய், அந்த உலகத்தில் எப்பவுமே இருக்கிறேன், என்னை காப்பாற்ற ஓடுறான். ஏன் ஓடிட்டு இருக்கிற? இந்த ஓட்ட வழியாகவும் பாரு, திரும்பியும் பாரு, சுற்றி வந்தும் பாரு. அப்போ அந்த அகங்காரம் பந்தமாக இருந்ததும் அதுதான், மோட்சம் அடைஞ்சா அதுதான், மறுமைக்கு ஆசைப்பட்டது அதுதான், இம்மையில் கஷ்டப்படுறதும் அதுதான். என்ன தான் அதுக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குற வரைக்கும் அவன் ரட்சகரை நம்பிக்கிட்டு இருப்பான். குருநாதர் பட்சம் தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டான். குருநாதர் வேண்டான்றவன் அவன் ப்ரீச்சர்கிட்ட போயிட்டான். டீச்சர்கிட்ட வரணும். ப்ரீச்சர் கேன் ஒன்லி ப்ரீச், யூ வில் பேரடைஸ். பேரட் மாதிரி விவிலியத்தை படிச்சுட்டு இருப்பார். he is a preacher, but what he need is teacher who teach how he is liberated. Preacher will preach how he will be rescued. அவன் ரெஸ்கியூ காத்துட்ருக்கிறான். இங்கே என்னை சிறையில் இருந்தால் தானே அவன் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. இது அறியாமையில் வருது. இந்த பாட்டு அதை தான் சொல்லுது. தனக்குத்தானே பகைவனும் நட்டனும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. உன்னையே நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த அறியாமையில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்கிறாரு. இதை புரிஞ்சுன்னா சைவ சித்தாந்தத்தை நம்ம கொஞ்சம் நுழைஞ்சு பார்க்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் திருமந்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சைவ சித்தாந்தம்னு சைவ சித்தாந்திகளை கொண்டாடுறாங்க. அவர் ஒன்றும் சைவ சித்தாந்த நூலெல்லாம் எழுதலை. ஒரு இடத்துல நான் சைவ சித்தாந்தன் பேர் திருமந்திரத்தில் எங்கேயும் காணும். அவர் சொல்கிறார், ஆணவம் ஆகும் விஞ்ஞான கலருக்கு, பேணிய மாயை பிரளயா கலருக்கு, ஆணவ மாயை கண்மமும் மூன்றுமே காணும் சகலருக்கு காட்டும் மலங்களே. இங்கே 3 பேர் சொல்கிறார். விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு 3 பேர் சொல்கிறார். இந்த 3 பேருக்கும் மலங்கள் இருக்குதா? மலம்னா அசுத்தம். 3 அசுத்தங்கள். அந்த 3 இருக்கிறவன் வந்து சகலன். சகலருக்கும் சரி வைக்கிறது யாது என்றீங்கன்னா, சகலர்னா என்ன? எல்லாம் காமன் மேன். சாமானியனுக்கு சகலர். கலர் 16 கலைகளும் முழுசாக வச்சுருக்கிறவன். கலைனாக்கா பகுதிகள், கூறு கட்டுறது.
இப்போ நீங்கள் வந்து நிலக்கடலையை கொடுத்துருக்குறேன், அது நீங்கள் விற்று கொடுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொத்தமாகவும் கொடுக்கலாம், கூறு கட்டியும் விற்கலாம். கூறு எட்டனா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் அதே எட்டனா தான் ஞாபகம் வருது. அது பேர் கலை, சந்திரகலைன்றோம். அதுவும் 16 கூறு அறியுது. பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, என்னது 6க்கு என்னங்க? ஷடமி, ஷட்னா 6, சஷ்டி. இப்படி கலையினாலே பகுதிகள்னு அர்த்தம். நீங்கள் கலை இருக்குதா இல்லையா? தலை, கை, கழுத்து எல்லாம் இருக்கிறதுனால தான் இருக்கிறோம். கலை இல்லைன்னா எப்படி இருக்கோம்? முழுக்குன்னு முட்டை மாதிரி இருக்கும். ஒரு கலையும் இல்லையே. கலைனா பகுதி. பல விதமாக நம்ம பயன்படுத்த கலாச்சாரம். ஒரே ஆச்சாரம் இல்லை, கலாச்சாரம். ஒரே ஆச்சாரம்னா அது எப்படி கலாச்சாரம்னு சொல்ல முடியாது? அது ஒரே மாதிரி தான் இருக்குது. நாய்க்கு கலாச்சாரம் இருக்குதா? இல்லை, ஒரே மாதிரி. காக்காவுக்கு கலாச்சாரம் இருக்குதா? இல்லை. நமக்கு கலாச்சாரம் இருக்குது. ஏன்? நம்ம ஆச்சாரம் வேறு வேறு மாதிரி. நான் குப்புறப்படுத்தனா நீ நிமிந்து படுப்பேன், நான் காலை நீட்டினா நீ காலை மடிச்சுக்குவேன். அதெல்லாம் கிடையாது. கலாச்சாரம், கலைன்னா பகுதிகள். சகலர்னா எல்லா கலையும் உடையவன், எல்லா கலையும் பூரணமாக இருக்கிறவன். பிரளயாகலர் யார் அப்படின்னா, அவனுக்கு இந்த சகலருக்கு ஆணவம், மாயை, கண்மம் 3 இருக்குது. இருந்தால் அவன் சகலன். இவனுக்கு ஆணவம் மட்டும் இல்லை, மாயை, கண்மம் இருக்குது. சகலருக்கு ஆணவம், கண்மம், மாயை. இந்த பிரளயாகலருக்கு மாயை இருக்கும், ஆணவம் இருக்கும், ஆனால் கண்மம் இருக்காது. இந்த விஞ்ஞான கலருக்கு ஆணவம் மட்டும் இருக்கும், மீதி 2 இருக்காது. மாயையும் கண்மமும் இருக்கு. சார் கண்மங்கிறீங்களா? என்னதுன்னா கர்மத்துக்கு பேர் கண்மம். கர்ம. ஆணவங்கிறது என்ன? அகங்காரம். மாயைங்கிறது என்ன? சரீரம். சரீரம் தான் மாயா இருக்கு. கண்மங்கிறது என்ன? கர்மம். இதனால் நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள். இந்த 3 தான் மலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அகங்காரம் எப்பவுமே இருக்கிறதுனால சகஜ மலம்னு பேர். சகஜம். அது பிறக்கும் போதே அது சேர்ந்து போகிறது. மீதி 2 ஆகந்துக்கும், வரும் போகும். நடுவில் இந்த கர்மம் வருது போகுது. இது எதுக்கு இங்கே சொல்கிறாருன்னா, நாம் எப்படி வந்து இந்த பரமகதியை அடைவது அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை சைவ சித்தாந்தம் வச்சிருது. இதுலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க சைவ சித்தாந்தம். அதனால் அது ஒரு தனி ஒரு ஃபிலாசபி ஆயிடுச்சு. நம்ம வேதாந்த பார்வையில் இதை நம்ம பார்க்கலாம், சைவ சித்தாந்த பார்வையிலும் பார்க்கலாம். 2த்துக்குமே இது நமக்கு வழி கொடுக்குது. இந்த ஆணவம்ங்கிறது அகங்காரம். எதனால் இந்த அகங்காரம் வருது? மாயையினால். மாயையினால் உனக்கு என்னாச்சு? சரீரம் கிடைக்குது. சரீரம் எப்படிப்பட்டது? சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம். இதனால் உனக்கு கர்மம் உண்டாகுது. இந்த 3த்தையும் ஃபுல்லாக வச்சுருக்கிறவன் சகலர் இல்லையா? சாதாரண மக்களுக்கு பாவ புண்ணியம் இருக்குது. அதனால் அவன் மறுபடியும் உடம்பு எடுக்கிறான். அதனால் அவனுக்கு எப்போவுமே அகங்காரம் இருக்குது. அகங்காரம் போச்சுன்னா சரீரமும் போயிடும், கர்மமும் போயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேருந்து போகலாமா, அங்கேருந்து வரலாமா? வேறு அழிச்சா எல்லாம் ஓடிடும். அகங்காரத்தை அழிச்சோம்னா மாயையும் போயிடும், கர்மமும் போயிடும் இல்லையா? அகங்காரங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே உடம்புல நான் இருக்கிறேன்னு இருக்கோம். அது ஆத்மாவாய் போயிடுச்சுன்னா உடம்பே கிடையாது. உடம்பு இல்லைன்னா மாயை கிடையாது. மாயை இல்லைன்னா கர்மமும் கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, பிறப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தட் எதுங்கிறீங்க? எங்கேருந்து ரப்பர் அழிக்கலாம்? கர்மத்தை அழிச்சிட்டு, மாயை அழிச்சிட்டு, அகங்காரத்தை அழிக்கலாமா? இல்லை அகங்காரத்தை அழித்தா போதுமா? இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, இது தான் வேதாந்தம். நீங்கள் ரிவர்ஸில் அழிச்சிங்கன்னா அது சித்தாந்தம்.
அவங்க என்ன சொல்கிறாங்க, கருமத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருமத்தை நிறுத்து, இப்படியும் இருக்கிறாங்க கர்மவாதிகள். அப்புறம் அவங்களும் மாய அகலும், அப்புறம் அகங்காரம் போகுமா. சகஜ மலம் போனால் மீதி மலமெல்லாம் தானாக போயிடும். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆணவமும் மாயை கண்மும் மூணும் ஃபுல்லாக இருக்கிறவன் சகலை, எல்லா கலையும் வச்சுருக்கிறான்ல, அதனால் சகலர். இவனுக்கு பேணிய மாயை பிரளயாகலர் இருக்குது. மாயை மட்டும் வச்சுக்க, பேணியன்னா இந்த அகங்காரத்தை வைத்து கொண்டு, பேணியன்னா பேணிக்காகிறான், அதை அழிக்காமல் அதையும் வச்சுக்கிட்டு மாயை வச்சுக்கிட்டான், கர்மத்தை தொலைச்சிட்டான். அப்போ அவனுக்கு மாயை மட்டும் இருக்குது. அவனை வந்து நாம் என்ன சொல்கிறோம், பிரளய அகலர் அப்படின்னு சொல்கிறோம். பிரளய கலர். இன்னொருத்தன் விஞ்ஞான கலர். உங்கள் யாரை சொல்கிறாரு இவர்? இதை நீங்கள் சைவ சித்தாந்தம் போனால் டோட்டலாக நான் வேறு பேசிடுவேன். நீங்கள் அப்புறம் நீங்கள் வேதாந்தத்துக்கு வரமாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சார், நான் அங்கேயே போயிடுறேன். ஆனால் பிழைக்கிற வழியை பார்ப்போம். நம்ம அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே போய்டும். ஆனால் நமக்கு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு ஆக வேண்டியது மோட்சம். பிரளயாகலருங்கிறது சகலர்னா ஒவ்வொரு பிறவியும் இறந்து பிறக்கிறவன். இந்த 3 இருக்கிறதுனால, இந்த கர்மத்தை நீக்கினவன் மாயை மட்டும் இருக்கிறதுனால, அகங்காரம் இருக்கிறதுனால, உபாசனை என்ற கர்மத்தினால் அவன் சத்தியலோகத்தில் போய் வாழறான். அவன் வந்து பிரளயாகலர். அப்படின்னா பிரளயம் வரைக்கும் அந்த கலையோடு இருப்பான். எப்போ பிரளயம்? கல்பாந்தரம் அப்படின்னு பேர். கல்பங்கிறது என்ன? ஒரு பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் முடிவு. ஆயுள் காலம் எவ்வளவு? அவருக்கு 100 ஆண்டுகள். ஒரு ஆண்டு எவ்வளோ பெருசு அப்படின்னா பல கோடி சதுர்யுகங்கள். அவருக்கு ஒரு சதுர்யுகம் ஒரு பகல், இன்னொரு சதுர்யுகம் ஒரு ராத்திரி. 2 சதுர்யுகம் சேர்ந்தால் அவருக்கு ஒரு நாள். அப்படி 365 நாள் ஒரு வருஷம். அப்படி 100 வருஷம் வாழ்வார். சரி, சதுர்யுகம் எவ்வளோன்னா 4 யுகங்கள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தை 2ஆக பெருக்குனாக்கா துவாபர யுகம், அதை இன்னும் 2ஆக பெருக்குனாக்கா திரேதாயுகம், அது 2ஆக பெருக்குனா சத்தியயுகம் அல்லது கிருதயுகம். இது எத்தனை காலம்னா கிழக்கு 7 பில்லியன் இயர்ஸ். லட்சத்தில் சொன்னோம்னா அது ஒரு 7க்கு போகுது. இத்தனை வருஷம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். அப்போ பிரம்மானுடைய வாழ்க்கை எவ்வளோன்னு பாருங்கள். அவருடைய வாழ்க்கை வரைக்கும் இவன் இருப்பான் சத்தியலோகத்தில். அவன் பேர் விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர்னா இந்த கர்ம உபாசையினால் கர்மத்தை விட்டுட்டு உபாசனையில் சென்றவன் அங்கே போயிடுறான். கர்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சகலர். இங்கே பூமியிலே பிறந்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணான், கல்பம் முடிஞ்ச உடனே பிரம்மா அழிந்துடுவார். அப்புறம் இன்னொரு சிருஷ்டி உண்டாகும். அப்போ இன்னொரு பிரம்மா சிருஷ்டி ஆவார். அவர்கிட்ட அந்த சிருஷ்டி ஒப்படைக்கப்படும். அப்போ இந்த சத்தியலோகத்தில் இருக்கலாம் பிரம்மாவோட பிரம்மம் ஆயிடுவாங்க. அது பேர் கிரமமுக்தின்னு பேர். இவனுக்கு முக்தியே கிடையாது. ஒவ்வொரு பிறவியில் ஒரு முக்தின்னு நினைப்பான், அப்புறம் மறுபடியும் பிறந்துடுவான். அவன் வந்து கிரம முக்தியில் சத்தியலோகத்தில் வாழ்ந்தான். அவனு பிரளயாகலர்னு சொல்கிறோம். பிரளயத்துக்கு அப்புறம் விஞ்ஞானகலருங்கிறவன் யார் அப்படின்னா ஞான விஞ்ஞானத்தை அறிந்தவன். இப்போ சகலருங்கிறவன் 3 மலத்திலையும் இருக்கிறான். இந்த பிரளயாகலர் 2 மலம் மட்டும்தான் இருக்குது. மாயையும் இருக்கிறது, நான் இருக்கிறேன்ற அகங்காரம் இருக்குது. அதனால் சத்தியலோகத்தில் இருக்கிறான். கர்ம பந்தலேருந்து விடுபட்டான். அவன் புண்ணியத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டான். இனிமேல் அவனுக்கு ஆகாமியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சத்தியலோகத்தில் ஒரு தேவதையாக இருக்கிறான். நித்திய சூரிகள்னு வைஷ்ணவம் சொல்லும். இந்த விஞ்ஞானகரங்கிறவன் யார்? விஞ்ஞானம் என்ற கலையை உடையவன். அது என்ன கலை? ஞான விஞ்ஞான சகிதமாக என்னை தெரிந்து கொள்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். ஞானம் என்பது நான் இருக்கிறேன் என்று அறிவது. நான் இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன் என்று அறிவது
சச்சிதானந்தம் அகம் அப்படின்னு அறிவது ஞானம். ரமணரை தான் சொல்லிக்கிறார், உன்னை நீ விசாரித்து பார், நான் என்பதை விசாரணை செய்கிறார். நானை தான் விசாரணை பண்ண சொல்கிறார். நானை ஒருத்தன் தனியாக உட்காந்து விசாரணை பண்ணான்னா என்ன கண்டுபிடிப்பான்? ரொம்ப விசாரிக்கிறான். நான் யார்? சரீரமா? இல்லை. பிராணனா? இல்லை. நான் எப்படி பிராணனாக இருப்பேன்? பிராணன் ஜடம், ஆனால் நான் அறிவுடையவன். சரீரமாக நான் இருக்க முடியுமா? சரீரத்துக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு இருக்குது. மனசுக்கு நானாக இருக்க முடியுமா? இல்லை. மனசை நான் பார்க்கறதுனால எனக்கு பார்க்கப்படும் பொருள், என் அறிவை நான் பார்க்கறதுனால அறிவுக்கும் அறிவாக நம்ம நான் தான் இருக்க முடியும் அப்படின்னு விசாரணை பண்ணலாம். இப்போ ரமணர் மெத்தடாலஜியில் போனால் தனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது ஞானம். ஆனால் வேதாந்தங்கிட்ட குருக்கிட்ட போனால் அவர் சொல்வார், அந்த ஆத்மா தான்டா கடவுள்ன்பார். தத்து தொமசி, அதுதான் நீ. இப்போ ரமணர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ ஆத்மான்னு தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் குரு என்ன சொல்லுவார்? நீ தான் அந்த கடவுள்னு சொல்லுவார். அதுதான் மோட்சம். நீ உடம்புக்குள்ள ஒரு ஆத்மான்னு தெரிஞ்சதுன்னா போதுமா? பத்தாது. மோட்சம் இல்லை, ஒரு தற்காலிக அமைதி தான் கிடையாது. அப்படி அறிந்தவன் உபாசனையினால் சத்தியலோகத்தில் போய் பிரளயாகலராக பிரம்மா இருக்கிற வரைக்கும் வாழலாம். ஆனால் அது ஒரு சம்சாரம் தானே, அது ஒரு தேக அளவில் இருக்கிற ஒரு வாழ்க்கை தானே. நான் உலகுன்ற பேதம் இருக்குத்தானே. விஞ்ஞானம்னு என்ன? விசேஷ ஞானம். விஞ்ஞானம் என்ன? விசேஷ ஞானம். இந்த ஆத்மாதான் பிரம்மங்கிற விசேஷ ஞானத்தை அறிகிறார். பொதுவாக அறிந்ததை சிறப்பாக அறிகிறான். அது பேர் விஞ்ஞானம். ஞான விஞ்ஞானம் யோகம்னு ஒரு தனி சாப்டரை எழுதியிருக்கிறார். அந்த விஞ்ஞானி தான் இங்கே உட்கார்ந்துருக்கு. நீங்களாம் விஞ்ஞானிகள். இப்போ ஆத்மாவையும் கண்டு கொண்டீர்கள், அந்த ஆத்மா பரம்பொருள் என்பதையும் கண்டு கொண்டீர்கள். நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க? பிரளயம் வரைக்கும் காத்திருப்பீங்களா? இல்லை. இது அத்தியந்திய பிரளயம்னு பேர். இந்த பிரளயத்தை நித்திய பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் தினம் செத்து பழைக்கிறது நித்திய பிரளயம். அத்தியந்த பிரளயம்னா அதுக்கப்புறம் பிரளயமே கிடையாது, சிருஷ்டியே கிடையாது, கடவுளாகிடும். நடுவில் வந்ததுன்னா மகா பிரளயம், கல்பாந்தர பிரளயம். இப்போ 3 பிரளயத்தை பார்த்தோம். ஒன்று நித்திய பிரளயம், நாம் செத்து செத்து பழைக்கிறது, தூங்கி தூங்கி எழுந்துக்கிறது. இன்னொன்று கல்பாந்தரம், கல்பம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரளயத்துக்கு அப்புறம் இல்லாமல். ஆனால் அத்தியாந்திக பிரளயம்னா என்ன? முதலும் முடியுமில்ல, இப்போயே பிரளயம், இனிமேல் பிரளயமே கிடையாது, சிருஷ்டியே கிடையாது. அதுதான் மோட்சம். அவன் தான் விஞ்ஞானகலர் அப்படின்னு திருமந்திரம் அழகாக இந்த 2 இதில் அகங்காரத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மீதியெல்லாம் மோட்சம் இல்லை, விஞ்ஞானகலர் தான் மோட்சமுடையவன். மீதி பேரெல்லாம் ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் தே ஆர் லிபரேட்டட். ஒருத்தன் பிரளயம் வரைக்கும் லிபரேட்டட், அது வரைக்கும் நாட் லிபரேட்டட். இன்னொருத்தன் பிரளயம் வந்தாலும் பிரம்மா மாறிட்டே இருப்பார், சிருஷ்டி மாறிட்டே இருக்கும், ஆனால் இவன் மட்டும் இருந்துக்கிட்டே இருப்பான். இப்போ நாமெல்லாம் எத்தனை பிரளயம் பார்த்துருக்குறோம், எத்தனை பிரம்மா பார்த்துருக்கோன்னு கேளுங்க. இது வரைக்கும் நம்ம 52 பிரம்மா பார்த்துருக்குறோம். இப்போ பிரம்மாவே செத்து ஒழிஞ்சிட்டார், மோட்சம் அடைஞ்சிட்டார். நாம் மோட்சம் அடைவேனான் அப்படின்னு திடகாத்திரமாக உட்காந்துட்டு 52 பிரம்மாக்களை நம்ம பார்த்துருக்குறோம். பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா காளியினுடைய கழுத்தில் 52 தலை இருக்குது. ஒவ்வொரு தலையும் ஒரு பிரம்மா. ஒரு பிரளயத்தை சந்தித்தவ அவள் காளி. ஒரு பிரளயம், ஒரு மகா பிரளயத்தை வந்து எத்தனை சதுரங்கள், எத்தனை மண்வந்தரங்கள், எத்தனை கல்பங்கள், அதெல்லாம் தாண்டி ஒரு பிரளயம் வருதுன்னா அதில் ஒவ்வொரு பிரம்மானா 50 பிரம்மாவை 52 பிரம்மா வச்சுட்டு இன்னொரு பிரம்மாவை கையில் பிடிச்சிட்டு இருக்கா கோத்துக்கிறதுக்கு. அடுத்து இன்னொரு பிரம்மா எடுத்துக்குவா. அப்போ அவள் பேர் காளகாளி. அவள் காளி, காலத்துக்கு அதிபதி அவளுக்கு. இப்போ காலம்னு வந்துடுச்சுன்னா அவளை காளியை நான் சாப்பிட்றேன் போலுது. யார்? நான் காளியே முழுகிறவன். யார்? அறியாமையில் இருக்கிறவன். காளி கூட
போன்னு சலிச்சு போயிடுவா. நீ விட மாட்டிய, உடம்பு எடுத்தே தருவேன் அப்படின்னு சகலராக வாழ்வேன் அப்படிங்கிறோம். அதை விட்டு நான் போகிறது தான் நம்முடைய வேதாந்தத்தினுடைய நோக்கம். இடைவெளிக்கு அப்புறம் அடுத்தது பார்ப்போங்க.